ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நாங்கள் எல்லாம் நல்லாயிருக்கோம். நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் இப்போ வந்துட்டு மீதம் இருக்கிற இட்லியில் வந்துட்டு எப்படி இட்லி உப்புமா செய்யலான்னு என்னோடய ஸ்டைலில் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு காட்டுறேன். இது ரொம்ப நல்லா சுவையாக இருக்கும், சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ராத்திரி மீதம் இருந்த இட்லி எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு 10 நிமிஷம் முன்னாடி எடுத்து வச்சுட்டு ஒரு பிளேட்டில் போட்டு அந்த இட்லி நல்லா கூலிங் ஆறின உடனே நல்லா நம்ம கையில் வந்து உதிர்த்து விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். உதிர்த்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுட்டு ஒரு கடாய் வச்சு அப்புறம் எண்ணெய் ஊற்றி இதோட இட்லி உப்புமாவுக்கு வந்து கடுகு உளுத்தம்பருப்பு அதிகமாக போடணும் ஃப்ரெண்ட்ஸ். உளுத்தம்பருப்பும் கடல் பருப்பும் அதிகமாக போடும்போது நம்ம சாப்பிடும்போது நம்ம பல்லில் தட்டுப்படும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து எவ்வளோ தேவை, உங்களுக்கு எவ்வளோ தேவை எண்ணெய் ஊற்றி எண்ணெய் விட்டுட்டு அப்புறம் வந்து உளுந்து, அப்புறம் வந்துட்டு கடல் பருப்பு, உளுந்து கடல் பருப்பு அதிகமாக சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் நல்லாயிருக்கும், நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்புறம் கடுகு சேர்த்துட்டு நான் வந்து ஒரு வெங்காயம் மட்டும் கட் பண்ணி வச்சுக்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம், அப்புறம் வந்துட்டு வெங்காயம், பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணி வச்சுக்கினேன். ஏன்னா எனக்கு பச்சை மிளகா காரம் பார்த்தாது, அதனால் காஞ்சி மிளகா காரமும் சேர்த்து வேணும். ஏன்னா நம்ம இதில் மிளகாத்தூள் போட போகிறது கிடையாது. அதனால் வந்துட்டு நான் 2 மிளகாவுமே போட்டுக்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். அது காரம் எனக்கு கரெக்டாக இருக்கணும். உங்களுக்கு தேவைப்பட்டால் ஏதாவது ஒன்று மட்டும் போட்டுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு பச்சை மிளகா போட்டால் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இது கடுகு உளுத்தம்பருப்பு, கடல் பருப்பு, உளுத்தம்பருப்பு நல்லா வதங்கி ப்ரௌன் கலர் ஆன உடனே நம்ம இந்த வெங்காயம் அதில் போட்டுட்டு இது நல்லா வெங்காயம் வதங்கி வந்த உடனே ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்துட்டு வெங்காயம் அவ்வளோ வதங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கண்ணாடி பதம் வந்தாலே போதும், நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நிறைய வாட்டி நான் செஞ்சுருக்கேன். ஒரு வாட்டியும் சரி வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் ஒரு வாட்டி முடியாமல் போயிடுது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எப்படியாவது இதை அப்லோடு பண்ணி போடணும், பெரிய வீடியோவாக எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் செஞ்சுன்னு இருக்கேன். நீங்கள் எல்லாருமே பார்த்து இது மாதிரி செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நல்லா வதங்கி வந்த உடனே அப்புறம் வந்து நான் வந்து இதில் கொஞ்சம் வந்து நெய் சேர்த்துப்பேன். நெய் சேர்த்து செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நெய் நீங்களும் இருந்தால் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு அது நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம உதிர்த்து வச்சுருக்கிற அந்த இட்லி வந்து எல்லாம் கூலிங்கெல்லாம் ஆறிட்டு நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ என்ன பண்ணோன்னா நம்ம இது நல்லா வதங்கி வந்த உடனே அந்த இட்லி நம்ம உதிர்த்து வச்சு இட்லி எடுத்து இதில் வந்து அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கும், நல்லா ஜீரணம் ஆகிறதுக்கு நல்லா உதவி செய்யும் பெருங்காயம், கேஸ் அது இல்லாமல். அப்புறம் வந்துட்டு அந்த இட்லி எடுத்து இதில் போட்டுட்டு நல்லா கிளறி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து இட்லியில் ஏற்கனவே உப்பு இருக்கும், அதனால் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம இட்லியில் உப்பு அதெல்லாம் போட்டு தானே நம்ம அந்த மாவு கலக்கி வைப்போம். அதனால் நீங்கள் வந்து உப்பு சரி பார்த்துக்கோங்க. அப்புறம் உப்பாகிடும் போது அப்புறம் நல்லா வதக்கி அப்புறம் நல்லா பக்கம் நம்ம வதக்கி விட்ட உடனே நல்லா என்னோடய ஸ்டைலில் இட்லி உப்புமா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இதில் பாதி பேர் வந்து மஞ்சள்தூள் கூட சேர்ப்பாங்க, ஆனால் நான் மஞ்சள்தூள் எதுவுமே சேர்க்கலை. அப்புறம் இறக்கும் போதும் கொஞ்சம் நெய் போட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இறக்குவேன். நல்லா சூடாக அந்த இட்லி நல்லா சூடான உடனே நெய் போட்டிங்கன்னா நீங்கள் நல்லாயிருக்கும். நெய் போட்டு அப்புறம் இறக்கிட்டிங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டிஃபனுக்கு செஞ்சுருக்கிறேன் நான். இதில் வந்து எந்த ஒரு சட்னியுமே தேவைப்படாது ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நீங்கள் வந்து சைட் டிஷ் எதுவுமே வேணாம், இது வச்சு அப்படியே சாப்பிட்றலாம், நல்லாயிருக்கும். அப்புறம் லாஸ்ட்டாக இறக்கும்போது நான் இட்லி சூடாகிச்சான்னு தொட்டு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இட்லி வந்து ஃப்ரிட்ஜில் இருந்ததால் சில்லுன்னு இருக்கும்ல. அப்புறம் இறக்கும்போது ஒரு அரை கரண்டி நெய் போட்டு இறக்கி இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரியான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் உடனே இட்லி சுட்டு செஞ்சாலும் இவ்வளோ டேஸ்ட் வராது. ஒரு நாள் தங்கி நைட்டு மீந்த இட்லியில் நீங்கள் இது மாதிரி செய்யும்போது நல்லா சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்துட்டு இந்த உப்புமாவை ஃபஸ்ட்டு அம்மா தான் ஃபஸ்ட்டு சாப்பிடுவாங்க, அதனால் அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு பிளேட்டில் போட்டு அம்மாவுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தேன். அவங்களுக்கு வந்து காலையில் டிஃபனு. அப்புறம் இட்லி உப்புமா, சுட சுட இட்லி உப்புமா. அப்புறம் வந்துட்டு ஃப்ரூட்ஸும் சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். காலையில் டிஃபனுக்கு ஃப்ரூட்ஸும் கட் பண்ணி வச்சேன்.
என்ன ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொன்னால் சாத்துக்குடியும் ஆப்பிள் அப்புறம் பாதாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் டிஃபனு எங்கள் வீட்டில். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்துட்டு இந்த இட்லி மீந்து போன இட்லியில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். அப்புறம் வந்துட்டு சாத்துக்குடியும் பாதாமும் ஆப்பிள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட். நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா? என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க, லைக் பண்ண மாட்டேன்றீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாய்.